அந்த ஆண்டவன் நம்மள பாத்துக்கோன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஆண்டவன் நம்மள பாத்துட்டு மட்டும் தான் இருக்கான். டேய் எல்லாரும் காசு ரெடி பண்ணுங்கடா. காளியாலையும் ஒன்றும் பிடுங்க முடியாது. அவன் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கிளம்பிட்டான். பத்திரம் எங்க திலக் சார்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்புறம் முருகா, அந்த 1 hour மறந்துடாத. மறந்துட்ட அரோகரா. அடடா, ஹோட்டல் ஒன்றும் திறக்கலையா? சேட்டா ஒரு டீ டிஃபன் சாப்பிடலான்னு பார்த்தேன். டீ குடிக்க வச்சுட்டானே முருகன். டேய் அது அவ்வளோதான், இனி ஹோட்டல்லாம் திறக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த ஹோட்டல் ஓனர் முருகன் பணம் வாங்குறேன்னு சொல்லி ஹோட்டலோட பத்திரத்தை வச்சு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கான். வட்டி சரியாக கட்ட முடியலன்னு ஹோட்டல் எழுதிட்டு போயிட்டானுங்க. உனக்கு எப்படி தெரியும்? நேற்று இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் இங்கே இருந்தால் டீ குடிச்சிட்டே போனேன். சார் நீங்கள் எதுக்கு சார் இந்த கடைக்கெல்லாம் வந்துக்கிட்டு? எல்லாம் முடிஞ்சிச்சு சார், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே எல்லாம் இடித்து ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் ஆக்கினதுக்கப்புறம் கெத்தா நீங்கள் வாங்க சார். மாரினா, இந்த மாதிரி டைலாக்லாம் நான் பேசினா தான் நல்லாயிருக்கும். நான் பேசுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஆ Finally, the Galata Hotel climax. மாரினா, நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்களே, நான் வேணா அண்ணன்கிட்ட சொல்லட்டுமான்னு. இப்போ வேணா சொல்லுங்களேன். உங்கள் தம்பி தரவே முடியாதுன்ற இடத்த தரமாக முடிச்சிட்டான்னு. மிஸ்டர் முருகன், இன்ஃபேக்ட் என் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உங்களோட லெவலுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எறும்பு மாதிரின்னு. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது என்னோட ப்ராப்ளம் இந்த இடம் இல்லை, இங்கே இருக்க ஆளுங்க. டேய், எப்போவுமே கொடுக்குறவன் கை மேலே தான் இருக்கணும், வாங்குறவன் கை கீழே தான் இருக்கணும். அதான வழக்கம். அதை மாற்றணும்னு நினச்ச இங்கே மொத்தமாக மாறிடும். மேலே இருக்கிறவன் எலும்பு துண்டை தூக்கி போட்டால் அதை கவ்விட்டு நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருக்கணுமே தவிர, அது எங்கள் அடையாளம் அது இதுன்னு வசனம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி தான் வாடுறதுக்கே வழி இல்லாமல் நடு தெருவில் நிற்கணும். டேய், பசங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. இங்கே இருக்க எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த அடையாளமே தெரியாமல் தர மட்டமாக்கிட்டு கால் பண்ணு. காசு இல்லாதவனுக்கு கடை பாதியிலே போனவன் சொல்லு, மீதி என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். டேய் அப்பா காசு நில்டா. நீ சொன்னது கரெக்டு தான். கிளைமேக்ஸு நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்ப, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. அதனால் நீ பேசுவேன்னு சொல்லிட்டு பேச விட்டு அமைதியாக நின்னா நீ பாட்டு பேசி முடிச்சுட்டு போகிற. நீ ஏன் பேசுகிறப்ப நான் பேச மாட்டேனா? ஹே, நானும் பர்ஃபார்ம் பண்ணணும்ல, நானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பேசுகிறேன், நீ கேளு. யார்டா சொன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு? நான் உன்கிட்ட சொன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு?
டேய் அதை எடு. ஆ போதுமா? நான் உன்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு மாசத்துல இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. இந்த பணத்தை எப்படா உங்ககிட்ட எடுத்துட்டு வர்றதுன்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவனா பார்த்து பணத்தையும் கொடுத்துட்டு உன்னையும் கடைக்கு வர வச்சிட்டான். டேய் போட்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க, காசு இல்லைன்னா கடை ஹரோகரான்னு. இப்போ காசு இருக்கு, இப்பயும் நான் சொல்லுவேன் ஹரோகரான்னு. ஆனால் இப்படி இல்லை. டேய் இப்படி சொல்லுவோம். டேய் கொஞ்சம் எப்படியா இப்போ 1 to 1. ஆ சரி ஓனர். உன தேங்க்ஸ்டா. கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு உன. இந்த ஸ்டேட்டஸ்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸுங்கிறதெல்லாம் பணத்தை பார்த்து வர்றது. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பழக்க வழக்கம் தான் ஸ்டேட்டஸே. ஆமாம், அந்த நாய் ஏதோ ஒன்று சொன்னானே. டேய் நான் நாயின்னு சொன்னது அவனும் இல்லை, அவன் சொன்னதை. மேலே இருக்கவன் எலும்பு துண்டை தூக்கி போட்டா கீழே இருக்கவன் நாய் மாதிரி வாலாட்டிகிட்டே அதை வாங்கணுமா? டேய் உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் கூட இருக்கிறவங்கள எலும்பக்கம் வர நாயை நீ பார்க்கலாம். ஆனால் நான் என் கூட இருக்கவங்களாம் அப்படி பார்க்க மாட்டேன்டா. அதனால தான் இவ்வளோ நடந்தும் இவங்கெல்லாம் என் கூடயே இருக்காங்கடா. என்ன சொன்ன? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு குப்பை மாதிரி இருக்கா? டேய் நீங்கள் தான்டா வெளியில் பார்க்க சுத்தமாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே குப்பையோட சுற்றுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கடை வேணால் ஹை கிளாஸ் இல்லாத மாதிரி தெரியலாம். எங்களை மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் ஹோட்டலில் இருக்க சாப்பாடு எங்கள் இடமும் ஹைஜீனிக்காக மட்டும்தான்டா இருக்கும். டேய் அப்பா காசையும் அண்ணன் காசையும் மட்டும் நம்பியிருக்க நீயே எவ்வளோ திமிராக இருக்கும்போது உழைப்பையும் அந்த ஆண்டவனை மட்டுமே நம்பியிருக்க நான் எவ்வளோ திமிராக இருப்பேன். நீ இல்லை, உங்கள் அப்பா இல்லை, எவன் வந்தாலும் இந்த கலாட்டா ஹோட்டலில் என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. இந்த கலாட்டா ஹோட்டல் எப்போவுமே என்னோட தான். உன் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி போய்கிட்டே இரு. கலாட்டா ஹோட்டலில் எவனாலையும் மூட முடியாதுடா. இதெல்லாம் அப்படி உனக்கு தெரியும்? அதுக்கப்புறம் தான் நான் டீ குடிக்க வந்தேன். ஹோட்டல் திறக்க மாட்டாங்க சொன்னேன், அங்க பாரு. ஐயா என்ன சாப்பிட்றீங்க? தம்பி, பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன், பசிக்குது, கையில பணம் எதுவும் இல்லை, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? 2 இட்லி போதும். ஐயா பரவாயில்லங்க ஐயா, சாப்பிடுங்க. எங்கள் ஓனர் கடைக்கு வந்தவங்கள பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கடையே போகுது, சாப்பாடு தானே, எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இன்னாங்க ஐயா, ஏதாவது வேணா கூப்பிடுங்க. மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு தம்பி. ஆமா, உங்க ஓனர் எங்க? இல்லைங்கய்யா, கடையில் ஒரு பிரச்சனை, கடை ஒரு கையை விட்டு போகுது, அதான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்காரு. அவனை பார்க்க நான் இங்க வந்தா அவன் என்ன பார்க்க அங்க போயிருக்கானா? தம்பி, உங்க ஓனரை எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கும் என்ன நல்லா தெரியும்.
இந்த பிரசாதத்தை உங்க ஓனர் வந்தா நான் கொடுத்தேன்னு சொல்லு. ஐயா உங்களை என்னன்னு சொன்னா எங்க ஓனருக்கு தெரியும். இதை கொடு தம்பி, அவன் புரிஞ்சுப்பான். ம்? ஓனர், நம்ம கடைக்கு பாத யாத்திரை போகிற ஒருத்தர் சாப்பிட வந்தார். அவர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் ஓனர். யாரு? தெரில ஓனர், பிரிச்சு பாரு, அது அவனுக்கே புரியும்னு சொன்னார் ஓனர். என்னடா இவ்வளோ பணம்? தெரில ஓனர். அவர் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? இல்லை ஓனர், வரப்போகிற தைப்பூசத்துக்கு அவரை மாதிரியே பாத யாத்திரை போகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்க சொன்னார் ஓனர். வேற ஏதாவது சொன்னாரா? அவனை பார்க்க நான் இங்கே வந்தா என்னை பார்க்க அவன் அங்கே போயிட்டானான்னு சிரிச்சிட்டே சொன்னார் ஓனர். அவனை பார்க்க நான் இங்க வந்தா அவன் என்ன பார்க்க அங்க போயிருக்கானா? வேற ஏதாவது சொன்னாரா? இல்லை ஓனர், வரப்போகிற தைப்பூசத்துக்கு அவரை மாதிரியே பாத யாத்திரை போகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்க சொன்னார் ஓனர். சிவன் மகண்டா மகன் எவண்டா கச்சிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா சிவன் மகண்டா மகன் எவண்டா கச்சிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா அறுத்தவண்டா சுந்தரமுடல் இரண்டா பொங்குமலை சங்கத்தலை பதம் தொடுண்டா மதம் இரண்டா பச்சை மயில் வருண்டா சுத்தும் பிணை கொத்தி துணை அது தருண்டா இணைப்பதுண்டா என்னை அணைப்பதுண்டா சிதன் படி மித்தம் கொடி பிறப்பவண்டா முருகா உனை நான் தொழுபவண்டா.